Hey guys, welcome back to my channel FuseTube. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா லீனியர் மொமெண்டம் அப்படிங்கற கான்செப்ட் பத்தி பார்க்க போறோம். ஸோ இது 10th ஃபிசிக்ஸில் ஃபர்ஸ்ட் சாப்டரில் இருக்கிற ஒரு முக்கியமான கான்செப்ட். போன கிளாஸில் நம்ம வந்து இனர்ஷியா என்னென்னு பார்த்தோம். இனர்ஷியாங்கிறது ஒரு குட்டி ரீகால் பண்ணிடலாம். இனர்ஷியாங்கிறது த எபிலிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ஆர் சப்ஜெக்ட் டு ரெசிஸ்ட் த சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ இங்கே உட்காந்துருக்கேன், எங்கள் அம்மா வந்து எனக்கு கடைக்கு போக சொல்கிறாங்க அப்படின்னா நான் போக மாட்டேன். பட் ஸ்டில் அவங்க வந்து அங்கேருந்து தோசை கரண்டி தூக்கி எறிகிறாங்க அப்படின்னா நான் போவேன். ஸோ அன்லெஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் இட். ஸோ அந்த ஒரு ஆப்ஜெக்ட் மேலே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாத வரைக்கும் அது அதே ஸ்டேட்டில் கன்டினியூ பண்ணிட்டே இருக்கும். தோசை கரண்டிங்கிற அந்த எக்ஸ்டர்னல் ஸ்டேட்டை தூக்கி போட்டாங்க அப்படின்னா, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை தூக்கி போட்டாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், நான் எந்திரிச்சு கடைக்கு போவேன். ஸோ இது வந்து இனர்ஷியா, உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா லீனியர் மொமெண்டம். இது எப்படி மென்ஷன் பண்ணுவாங்கன்னா P which is equal to mv. ஸோ எப்போயுமே ஃபிசிக்ஸில் ஒரு குவான்டிட்டியை மென்ஷன் பண்ணும்போது அது வெக்டராக இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே இந்த மாதிரி வெக்டர் சிம்பிள் போடணும். சரியா? P is equal to m cross v. இதில் வந்து Pங்கிறது தான் நம்ம சொன்ன லீனியர் மொமெண்டம். தென் mங்கிறது வந்து மாஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். Vங்கிறது வெலாசிட்டி. இந்த லீனியர் மொமெண்டம்ங்கிறது என்னென்னா, இது எதை மெஷர் பண்ணுன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது, அதோட இம்பேக்ட் என்ன, அதை வந்து மெஷர் பண்ணும். அதோட குவான்டிட்டியை வந்து மெஷர் பண்ணுறது தான் அந்த லீனியர் மொமெண்டம். ஸோ இதை பேசிக்காக சொல்லணும்னா இட்ஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் இதோட உண்மையான அர்த்தம் என்னென்னா, ஒரு பொருள் மேலே ஒரு பொருள் அதுக்குன்னு ஒரு சர்டன் மாஸ் இருக்கும். ஒரு 50 கிலோ இருக்க பொருள் அது வந்து 50 km/hங்கிற ஸ்பீடில் வந்து ஏதோ ஒரு மேலே மோதுது அப்படின்னா, ஸோ அதோட ஃபோர்ஸ், அது இம்பேக்ட் இருக்கும் இல்லையா, அதை மெஷர் பண்ணுற குவான்டிட்டி பேர் தான் லீனியர் மொமெண்டம். ஸோ நம்ம வந்து இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். ஒரு பெரிய ரோடு, ஒரு பைபாஸ் ரோடு. ஸோ அங்கிட்டும் ரோடு இருக்குது, இங்கிட்டும் ரோடு இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ இது வந்து அந்த சென்டர் டிவைடர்னு வச்சுக்கோ. இங்கிட்டிருந்து ஒரு கார் வருது, ஓகேவா, ஒரு கார் வருது. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க, நஸ்ரியா வந்து கையில் ஐஸ்கிரீம் வச்சுட்டு, ராஜாராணி மூவி பார்த்துட்டு போயில அதை ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோ. ஸோ அவங்க வந்து டக்குன்னு இங்கேருந்து ரோடுக்கு வந்துடுறாங்க. இந்த பக்கம் ரைட் சைடு, இவங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்க்காமையே. ஸோ ரோடை கிராஸ் பண்ணும்போது எப்போயுமே ரெண்டு சைடும் பார்த்துட்டு கிராஸ் பண்ணணும். அவங்க கிராஸ் பண்ணாமையே ரோடுக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே என்ன ஆச்சு படத்தில், அவங்கள வந்து கார் இடிச்சு, ஏன்னா அவங்களோட ரியாக்ஷன் டைம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, அதுக்குள்ளே கார் பக்கத்தில் வந்துருச்சு, இடிச்சு வந்து அவங்க ஆளை வந்து அவுட் ஆகிட்டாங்க. ஓகேவா? பட் இதில் நீ வந்து 3 ப்ராபபிலிட்டி வச்சுக்கோ. 3 சான்சஸில் என்னென்ன பண்ணியிருந்தா நஸ்ரியா வந்து பொழைச்சிருந்துருக்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், அவங்க மேலே மோதின காரோட மாஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அது ஒரு பெரிய காராக இல்லாமல் அது ஒரு டாய் காராக இருந்துச்சு. சின்ன பசங்க ஆடுற டாய் காராக இருந்துச்சுன்னா அவங்க பொழைச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஃபோர்ஸோட இம்பேக்ட் வந்து மாஸை பொறுத்தும் மாறுபடும். ஸோ நம்ம பார்த்துக்கோ, P which is equal to mv. ஸோ ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. ஸோ மாஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதோட இம்பேக்ட்டும் அதிகமாக இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், குட்டி கார் இருக்குது, இதுவே ட்ரெயின் இருக்குது, ஃப்ளைட் இருக்குது, பெரிய லாரி, இந்த மாதிரி மாஸ் அதிகமாக இம்பேக்ட்டும் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ ரெண்டாவது விஷயம் என்னென்னா, மோதின ஸ்பீடு. அந்த கார் வந்து 50 km/h ஸ்பீடில் வராமல் ஜஸ்ட் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி டக்குன்னு பார்த்தோன்னே டக்குன்னு இடிச்சிட்டா, ஸோ வந்து வெலாசிட்டி கம்மியாக இருக்கு இல்லையா, அதனால் வந்து இம்பேக்ட்டும் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ வெலாசிட்டி கம்மியாக இருக்கும் பட்சத்தில் நஸ்ரியா பொழைக்க வாய்ப்பு இருக்குது. மூணாவது விஷயம் வந்து, நஸ்ரியா வந்து 2 சைடும் ரோடை பார்த்து கிராஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நஸ்ரியா பொழைச்சிருந்துருக்கலாம். ஓகே, நம்ம ஒரு சின்ன ஒரு பேசிக்கான ஒரு நியூமெரிக்கல்ஸ் பார்ப்போமா? ஃபஸ்ட்டு விஷயம், இமேஜின் எ கார் இஸ் மூவிங் ஒரு 50 m/s இந்த வேகத்தில் வந்து மூவ் ஆகுது. ஸோ ஓகேவா, அதோட மாஸ் வந்து ஒரு 50 kgs வச்சுக்கோமா. அதோட மாஸ் வந்து 50 kgsன்னு வச்சுக்குவோம். ஸோ நவ் கால்குலேட் தி லீனியர் மொமெண்டம் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோவேன். இப்போது எப்போயுமே ஒரு நியூமெரிக்கல்ஸ் இருக்குன்னா முதல்ல வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீ கீழே எடுத்து எழுதணும். ஸோ ஃபஸ்ட் என்ன இருக்கு நம்மகிட்ட, மாஸ் ஆஃப் த கார் which is 50 kg. அதே மாதிரி யூனிட்ஸ் மேலே இருந்தால் நீ வந்து எஸ்ஐ யூனிட்டு கன்வெர்ட் பண்ணிக்கோ. கிலோகிராமில் இருந்துச்சுன்னா வந்து கிலோகிராம் தான் எஸ்ஐ யூனிட் மாஸ்க்கு. இதுவே km/h இருந்துச்சுன்னா நீ m/s வந்து நீ மாற்றிக்கோ. ஓகேவா? தென் வெலாசிட்டி எவ்வளோ இருக்குது, வெலாசிட்டி which is 50 m/s. இப்போ நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும், மொமெண்டம் which is equal to மாஸ் டைம்ஸ் வெலாசிட்டி. மாஸுங்கிறது ஸ்கேலர் குவான்டிட்டி, அதனால தான் மண்டை மேலே வெக்டர் சிம்பிள் போடல. வெலாசிட்டிங்கிறது ஒரு ஸ்பீட் இன் அ சர்டன் டைரக்ஷன், அதனால மண்டை மேலே சிம்பிள் போட்டிருக்கேன், வெக்டர் சிம்பிள். ஓகேவா? இப்போ போடுவோமா, எம்மோட வேல்யூ என்ன, 50 kg இன்ட்டு வியோட வேல்யூ என்ன, 50 m/s. ஸோ ஆன்சர் என்ன, 5 5 are 25. ஸோ 2 0 இருக்குது. ஸோ 2500 kg/m/s. ஸோ லீனியர் மொமெண்டமோடைய எஸ்ஐ யூனிட் என்ன, எஸ்ஐ யூனிட் ஆஃப் லீனியர் மொமெண்டம்னு உனக்கு எக்ஸாமில் கேட்குறாங்கன்னா நீ kg/m/s போடலாம். இதே சிஜிஎஸ் குவான்டிட்டியில், சிஜிஎஸ்னால் சென்டிமீட்டர் கிராம் செகண்டில் கேட்குறாங்கன்னா கேஜிக்கு என்ன வரும், கேஜிக்கு வந்து சென்டிமீட்டர் கிராம் செகண்ட். ஸோ கேஜிக்கு வந்து ஜி அப்படியே வந்துடும், மீட்டருக்கு வந்து சென்டிமீட்டர், தென் இது வந்து செகண்ட் வந்து பெர் செகண்ட், அதே தான் சேம்.
ஸோ இது வந்து சிஜிஎஸில் கேட்குறாங்க அப்படின்னா நீ இந்த மாதிரி எழுதலாம் கிராம் சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஓகேவா. பட் எஸ்ஐ யூனிட்டில் கேட்கும்போது கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். பட் எப்போயுமே எக்ஸாமில் நம்ம வந்து எஸ்ஐ யூனிட் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸில் பழைய கிளாஸில் படித்த இனர்ஷியாவோட ரீகால் பண்ணோம். தென் லீனியர் மொமெண்டம் என்னென்னு பார்த்தோம். தென் அதோட ஃபார்முலா P=mv மாஸ் டைம்ஸ் வெலாசிட்டிங்கிறத பார்த்தோம். தென் ஸ்கேலர் குவான்டிட்டி என்ன, ஏன் வந்து வெக்டர் சிம்பிள் போடுறோம், வெக்டர் குவான்டிட்டி என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம். ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். சைனிங் ஆஃப் யூ முகேஷ். பை.